அரவன் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிக் பாஸ் சீசன் 10 அப்டேட் இருக்குதா இல்லையா? ஏகப்பட்ட பேர் கேட்குற கேள்வி இதுதான். நானும் தேடி தேடி பார்க்குறேன். பெருசாக எந்த விதமான அப்டேட்டும் வந்த மாதிரி தெரில. ஒரு மாதத்துக்கு முன்னாடி காமன் மேன் ஒரு ஷோ நடத்த போகிறதாக சொன்னாங்களே, அது என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கும் பெருசாக எந்த விதமான பதிலும் இல்லை. ஆனால் தமிழ் சீசனுக்கு தான் எந்த விதமான அப்டேட்டும் வரலையே தவிர்த்து மற்ற சீசன்களுக்கெல்லாம் அப்டேட் எல்லாமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று வந்துச்சு. அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லாங்குவேஜ் பிக் பாஸும் ஒரே நாளில் ஆரம்பிக்க போகிறாங்க. தமிழில், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, அதுக்கப்புறம் ஹிந்தி, மராத்தி எல்லாத்துலேயுமே ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. இப்போ இங்கே விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டு, மலையாளத்துக்கு மோகன்லால் ஹோஸ்ட்டு, தெலுங்குக்கு நம்ம நாகார்ஜுனா ஹோஸ்ட்டு, கன்னடத்துக்கு சுதீப் தானே அவர் தான் ஹோஸ்ட்டு, ஹிந்திக்கு சல்மான் கான், கங்குலி வேற ஒரு சீசன் பண்ணுறாரு. என்ன லாங்குவேஜ்? மராத்தின்னு நினைக்கிறேன், மராத்தி தான் நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஹோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டஸ்டன்ஸ் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்பத்துல இருந்தே தமிழ் பிக் பாஸ்க்கு யார் யாரெல்லாம் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஆகஸ்ட் வந்துருச்சா, அடுத்த மாதம் 15க்கு மேலே பிக் பாஸ் ஆரம்பிப்பாங்க. எப்பயுமே அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குதா. இப்போ கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்ற கேள்விக்கு இது வரைக்கும் வந்த ரூமர்ஸ் எல்லாமே நான் பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க விஜய் டிவியினுடைய ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. மகாநதி சீரியலில் இருக்கக்கூடிய 2 பேர், அதுக்கப்புறமா இன்னும் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய பல பேர் ஃபரீனா, இவங்க எல்லாருமே இந்த சீசன் 10க்கு வர போகிறாங்க. முக்கியமாக இப்போ ஒரு கேஸில் ஒருத்தர் மாட்டியிருந்தார், நம்ம நாஞ்சில் விஜயன். ஒரு பொண்ணுக்கிட்ட பண மோசடி பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு இப்போ மாட்டியிருந்தாப்புல. அவரை தூக்கி உள்ளே போட போகிறதாகவும், ராமர் உள்ளே வர போகிறாரு அப்படின்னு சில பேர், மாக்காப்பா உள்ளே வர போகிறாரு அப்படின்னு சில பேர். இது எப்பயுமே வர்றது தான். எப்பயுமே இவங்க பேர்லாம் இந்த ரூமர்ஸில் அடிபடுறது தான். புதுசாக நம்ம டிடி அவங்களாம் உள்ளே வராங்கன்றாங்க. ஏற்கனவே டிடி பேரும் அடிபட்டுட்டு தான் இருந்துச்சு. ஆர்ஜே ஜெகன் அவர் பேரும் பல சீசனாக அடிபட்டு தான் இருக்குது. இவங்க எல்லாருமே இந்த சீசனில் உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் காமன் மேனுக்கு என்னதான் பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. பிக் பாஸ் கார்னிவல் விழா கொண்டாட்டம் அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. என்ன கார்னிவல் விழா அப்படின்றது நமக்கு புரியலை. இங்கே காமன் மேன் ஒரு ஷோ நீங்கள் நடத்த போகிறதா சொன்னீங்களே, அதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொன்னீங்களே, பல பேர் பலாயிரம் பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களே, அதில் எத்தனை பேரை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்க? எந்த பேசிஸில் அவங்கள நீங்கள் எடுக்க போகிறீங்க? என்னைக்கு இந்த காமன் மேன் ஷோ நடக்க போகுது? ஒரு பக்கம் இந்த செகண்ட் லவ் அப்படிங்கிற ஒரு ஷோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கன்றாவியாக தான் போய்கிட்டு இருக்கு. அதை நான் இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால தான் அதை பற்றி நான் வீடியோவும் போடல. ஏன்னா ஒரே நாளில் 6-7 எபிசோட் போடுறாங்க. எப்படி உட்காந்து பார்க்கறது? அதனால பார்க்கல. இப்போ ஏதோ எக்ஸெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்களாம். முன்னாடியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. இந்த ஷோவில் முடிகிற ஸ்டேஜில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்னுடைய எக்ஸ் பார்ட்னர்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க. அவங்கள கொண்டு இப்போ கரண்ட்டில் யாரெல்லாம் மேட்ச் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு நடுவில் ஒரு கேம் ஒன்று விளையாடும். அதாவது லவ்வை வச்சு ஒரு கேம் ஒன்று விளையாட போகுது சேனல் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். அது ஒரு பக்கம் இப்போ சீரும் சிறப்பமாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதை நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்னைக்கு 2 பேர் ஜோடியாக இருக்காங்க, நாளைக்கு அவங்க அடிச்சுக்கிட்டு வேற ஜோடிக்கு மாறுறாங்க. எப்படி அது வரும்னு எனக்கு தெரில. இப்போ ஃபர்ஸ்ட் லவ்வாக இருந்தாலும் சரி, செகண்ட் லவ்வாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசுகிறோம், அவங்கள பார்க்குறோம், பேசி பழகிட்டு நமக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னும் பொழுது டக்குன்னு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று இருக்கட்டுமே, அடுத்த நாள் எப்படி பேரை மாற்ற முடியும்? அது என்னதான் கேம் ஷோவாக இருந்தாலும் சரி, ரியாலிட்டியாக இருந்தாலும் சரி, இது ரியாலிட்டி பேஸ்டு கேம் ஷோ தான். நீங்கள் வெளியில் எப்படி இருப்பீங்களோ அப்படி தான் நீங்கள் உள்ளேயும் இருக்க போகிறீங்க. அப்போ சரி, இந்த பொண்ணோட ஒரு நாள் சண்டையா, அந்த பொண்ணோட அந்த பிரச்சனையை முடிக்க தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு அடுத்த நாள் இன்னொரு பொண்ணோட போகிறது, ஒரு பையன் வேற பொண்ணை சூஸ் பண்ணுறது, அந்த பொண்ணு இன்னொரு பையனை சூஸ் பண்ணுறது, இது லவ்வான்னு எனக்கு தெரில சீரியஸாக. இது ஒரு பக்கம் அந்த ஷோ போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டாட்டம்னு ஏதோ போடுறாங்க. அது என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரில. அதில் அந்த ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீசன் 10 சம்மந்தப்பட்டு 10 அப்படியே போகுது. இப்போ ஒரு ரயில்வே ட்ராக் போனாங்கன்னா பிளாட்ஃபார்ம் 10 அப்படின்னு காட்டுறாங்க. டீ கடைக்கு போனால் டீ கடை 10 ரூபான்னு காட்டுறாங்க. இப்படி 10 காட்டுறாங்க.
என்ன சொல்ல வராங்கன்றது புரியல. ஐ லோகோ இன்னும் ரிவீல் ஆகலை. இன்னும் கூடிய விரைவில் வந்து ஐ லோகோ வந்து ரிவீல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு ஷோ ஒன்று நடத்துகிறேன்னு சொன்னீங்களேப்பா, அது என்னப்பான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து BB10க்கான அப்டேட்டை தான் கொடுக்குறாங்களே தவிர்த்து இந்த காமன் மேன் ஷோக்கான எந்த விதமான அப்டேட்டும் வரல. யார் செலக்ட் ஆயிருக்கா, யார் ரிஜெக்ட் ஆயிருக்கா, ப்ராசஸ் இன்னும் நடக்குதா. நான் வந்து மெயில் வரும்னு சொன்னேன், ஆனால் நம்பர் தான் அதில் கேட்டிருந்தாங்க. நம்பர் தான் நானுமே கொடுத்துருந்தேன். காலே வரல. எனக்கு மட்டும்தான் வரலையா, யாருக்குமே வரலையா, யாருக்கு தான் வந்திருக்குனே தெரில. சில பேர்லாம் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் ஆடிஷன் அட்டன் பண்ணலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையானும் தெரில. திருச்சி சாதனா சொன்னலையா, திருச்சி சாதனால நான் பிக் பாஸுக்கு போகிறேன், என்னை சப்போர்ட் பண்ணுங்கன்னு வீடியோ போட்டிருக்காங்க. அது என்ன கர்மம்னு தெரில. அது நமக்கு வந்து அடுத்த மாதம் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ் பிக் பாஸ்க்கான அப்டேட் எதுவுமே வரல. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலையாள பிக் பாஸுக்கான இந்த அக்னி பரீட்சா அப்படிங்கிற அந்த ஒரு கேம் ஷோ, அதான் நம்ம காமன் மேன் ஷோ மாதிரி அந்த அக்னி பரீட்சா அப்படிங்கிறதுக்கான அந்த ஷோக்கான அப்டேட் ப்ரோமோ வந்து விட்டாங்க. ஏற்கனவே மலையாளம் பிக் பாஸில் கலந்துக்கிட்டு வின் பண்ண இல்லை அந்த மலையாளம் பிக் பாஸில் கலந்துக்கிட்ட கண்டஸ்டன்ஸ் 3 பேரை வச்சு தான் இந்த ஷோவை நடத்துகிறாங்க. அவங்க தான் ஜட்ஜஸாக இருக்க போகிறாங்க. அந்த ப்ரோமோலேயே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு ஷோ எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ டிஃப்ரெண்டான டாஸ்க் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரோமோவில் வந்து நமக்கு காட்டியிருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மலையாளத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக வந்திருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு மேபி எல்லா சீசன் பிக் பாஸும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது மேபி இந்த காமன் மேன் ஷோக்காக கூட இருக்கலாம். இந்த காமன் மேன் ஷோவை ஒரே நேரத்தில் கூட இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுவும் நமக்கு அப்டேட் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். விஜய் சேதுபதி இத்தனை நாள் நீங்கள் பார்த்தீங்க, இனிமேல் நீங்கள் விளையாடுங்கன்னு சொல்லி தான் இந்த காமன் மேன் ஷோக்கு ப்ரோமோவில் பேசிட்டு போனாப்புல. ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த காமன் மேனுக்கும் வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்த காமன் மேன் அப்படிங்கிற இந்த ஒரு ஷோவே ஒரு பக்கா ஸ்கேம் தான். இதை நான் மட்டும் சொல்லலை, பிபி ரிவ்யூ பண்ணுற எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸ்கேம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஷோ எதுக்கு நடத்தணும்? ஏற்கனவே நம்ம வந்து அங்கே கண்டஸ்டன்ஸை சூஸ் பண்ணி வச்சுட்டு, காமன் மேன் அப்படிங்கிற ஒரு பேர்லேயே வந்து கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ண வச்சுட்டு எதுக்கு நம்ம வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஹைப் பண்ணி ஏமாற்றணும்? மக்களை ஏமாற்றி என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரில. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருந்தேன், கிடைச்சா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு கமெண்ட் ஒன்று வந்து நான் பார்த்தேன், உன் மூஞ்செல்லாம் பிக் பாஸில் பார்க்கணுமா நாங்கள் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. என் மூஞ்செல்லாம் பிக் பாஸில் பார்க்கக்கூடாதா? அப்படி என்ன என் மூஞ்சில் அவ்வளோ கேவலமாக இருக்குது? அதாவது இந்த மாதிரி தருதலைக்கும் இந்த மாதிரி தற்குறிகளுக்கும் பதில் சொல்கிறதே வேஸ்ட்டு. ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு, அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் பிக் பாஸ் ஆடிஷன் அட்டன் பண்ணேன், அதாவது இந்த காமன் மேன் ஷோக்கு நான் போய் அட்டன் பண்ணேன், என்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன ஸ்கில் இருக்குன்றதை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஒரு 6 பேரை உட்கார வச்சு ஒரு ஜென்ரல் டாபிக் கொடுத்து பேச சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் போட்டிருந்தார். அதுக்கு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம், ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான டாஸ்க் கொடுத்துருக்கலாம், பேசுறதுல என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து பதில் சொல்கிற மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ வளரி வச்சுருந்தாங்க. அங்கே பிக் பாஸ்னால பேசுகிறதா ரொம்ப முக்கியம், அது யாருக்குமே தெரியாதா? பேசுறது தான் முக்கியம். அதை தாண்டி ஒவ்வொருத்தனும் இப்போ பிபிக்குள்ளே போகிறவன் எதுக்காக போவான்? ஃபேம் ஆகணும் தானே போவான். ஃபேமாக என்ன பண்ண போகிறாங்க? ஒன்று நடிக்க போகிறான், நடிக்க தான் போகிறான், அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் போக போகிறாங்க. அப்போ அதுக்கான விஷயங்கள் எதனா இருக்கான்னு கேட்டுக்கலாமேன்றதான் நம்ம கேட்டது. உடனே வந்து நம்மளை வந்து சைபர் பில்லிங் பண்ணுறது, உருவ கேலி பண்ணுறது, உன் மூஞ்செல்லாம் நாங்கள் பார்க்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்க மத்தியில் தான் நம்ம வந்து வளர்ந்து ஜெயிச்சு காட்டணும். அதுதான் ஒவ்வொரு கிரியேட்டருடைய வெற்றியுமே. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் வரலை, சேனல் சைட்லேருந்து எதுவுமே சொல்லலை. என்னைக்கு சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக் ஐடியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.